மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. ஹாய் குட்டீஸ், அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் பார்க்க போகிறது நிறங்கள் பார்க்க போகிறோம். நிறங்களோட சம்பந்தமான பயிற்சிகளும் பார்ப்போம். உங்களுக்கு நிறங்கள் தெரியும், என்னென்ன நிறங்கள் இருக்குது. என்னென்ன நிறங்கள்? சிவப்பு, மஞ்சள், பச்சை, நீலம், என்ன ஊதா, கருப்பு, மண்ணிறம், அப்படி நிறங்கள் இருக்குது. சரி, நாங்கள் ஒவ்வொரு நிறங்களையும் ஒவ்வொரு வடிவங்களில் பார்த்துருக்குறோம். பச்சை நிறத்தில் நீங்கள் எதை பார்த்துருப்பீங்க? இலைகள் பார்த்துருப்போம். என்ன பச்சை நிறத்தில் இலைகள் பார்த்துருப்போம். ஆனால் வேறு வேறு பொருட்களும் பச்சை நிறத்தில் இருக்குது. அதே போல் சிவப்பு நிறத்தில் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க? சிவப்பு நிறத்திலேயும் நிறைய பொருட்கள் பார்த்துருப்பீங்க. எங்களோட உடம்பில் ஓடுற எங்களுடைய குருதி, இரத்தம் என்ன நிறத்தில் இருக்கும்? சிவப்பு நிறத்தில் இருக்கும். அதை விட வேறு என்ன? கருப்பு நிறம். கருப்பு நிறத்தில் நீங்கள் என்னத்தை பார்த்துருப்பீங்க? காகம். வெள்ளை நிறத்தில் பறவை, கொக்கு பார்த்துருப்பீங்க. நீங்கள் குடிக்கிற பால் வெள்ளை நிறத்தில் பார்த்துருப்பீங்க. இதை விட நீலம், என்ன பல பல நிறங்கள் பல பல வடிவங்களில் இருக்குது. என்ன இப்போ நாங்கள் பார்க்க போகிறது பூக்களும் இருக்குது. என்ன பூக்களும் பல நிறங்களில் இப்போ இருக்குது. முதல்ல ஒன்று நிறங்கள்ல இருந்து இப்போ அநேகமாக எல்லா நிறங்கள்லேயும் பூக்கள் இருக்குது. இப்போ இதில் இருக்கிற நிறங்களை பூக்கள் வடிவத்திலேயும் இந்த இதய வடிவத்திலேயும் காட்டப்பட்டிருக்கு. ஒரே மாதிரியான நிறங்களை ஒன்றாக இணைக்க சொல்லி இருக்குது. அப்போ இது என்ன நிறம்? பச்சை நிறம். என்ன நிறம்? பச்சை நிறம். இது மஞ்சள் நிறம், சிவப்பு நிறம், ஊதா, மண் நிறம், கருப்பு, நீலம். எத்தனை நிறங்கள் இருக்குது? 7 நிறங்கள் இதில் காட்டப்பட்டிருக்குது. 7 வடிவத்தில் காட்டப்பட்டிருக்குது. அப்போ இதில் உள்ள நிறங்கள் மாதிரி நாங்கள் இங்கால இருக்கிற ஒத்த நிறத்தோட இணைக்க போகிறோம். இப்போ இந்த நிறம் மாதிரி எங்கே இருக்குது? இதில் இருக்குது. என்ன அப்போ இந்த நிறத்தை கொண்டு இந்த நிறத்தோட நாங்கள் இணைச்சிருக்கிறோம். அடுத்தது இந்த மஞ்சள் நிறம் போல் எங்கே இருக்குது? கீழே இருக்குது. அடுத்தது இது என்ன நிறம்? சிவப்பு நிறம். அப்போ சிவப்பு நிறம் எங்கே இருக்குது? அதில் இருக்குது. இது ஊதா நிறம். என்ன நிறம்? ஊதா நிறம். ஊதா நிறம் எங்கே இருக்குது? இதில் இருக்குது. இது மண் நிறம். என்ன நிறம்? மண் நிறம். இது என்ன நிறம்? கருப்பு நிறம். இந்த நிறத்தில் ஒரு பறவை இருக்குது. என்ன பறவை? காகம். இது நீல நிறம். சரியா? அப்போ ஒத்த நிறங்களை, ஒரே மாதிரியான நிறங்களை ஒன்றாக இணைச்சிருக்கிறோம். இது அதே போல தான் பழங்கள் இருக்குது. பழங்களுக்கு பொருத்தமான நிறங்கள் இதில் காட்டப்பட்டிருக்குது. இப்போ என்னென்ன பழங்கள் இருக்குது? வாழைப்பழம், தோடம்பழம், வேறு என்ன பழம்? பேயாஸ். என்ன மற்றது? ஆப்பிள். இப்படி பழங்கள் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறங்களில் இந்த பழங்கள் காணப்பட்டிருக்கு. நாங்கள் இப்போ பொருத்தமான நிறங்களை இணைக்க போகிறோம். இது என்ன நிறத்தில் இருக்குது? ஊதா நிறத்தில். ஊதா நிறம் எங்கே இருக்குது? இதில் ஊதா நிறம் இருக்குது. ஆப்பிள் என்ன நிறத்தில் இருக்குது? சிவப்பு நிறத்தில் இருக்குது. பேயாஸ். என்ன இது? ஒரு பழம். இது என்ன நிறத்தில் இருக்குது? பச்சை நிறத்தில் இருக்குது. தோடம்பழம் செம்மஞ்சள் நிறத்தில் இருக்குது. வாழைப்பழம் மஞ்சள் நிறத்தில் இருக்குது. சரியா? அதே போல் இது ஒவ்வொரு உருவங்கள், பழங்கள், தொப்பி, நாங்கள் போடுற உடுப்பு என்று சொல்லி இருக்குது. அதை நிறங்களில் இணைக்க போகிறோம். ஆப்பிள் சிவப்பு நிறத்தில்
இருக்குது. கேரட் என்ன மஞ்சள் நிறத்தில் இருக்குது. தொப்பி என்ன நிறத்தில் இருக்குது? பச்சை நிறத்தில். கத்தரிக்காய் ஊதா நிறம். இந்த மேலே போடுற உடுப்பு என்ன டிஷர்ட்டோ டிஷர்ட் அது என்ன நிறத்தில் இருக்குது? நீல நிறத்தில் இருக்குது. இதுவும் பழங்களும் நிறங்களும். இது நாங்கள் நிறங்களை தெரியறதுக்காகத்தான் இந்த பயிற்சி. சரியா? சிவப்பு, இது மஞ்சள், செம்மஞ்சள், ஊதா. அப்ப இதுல சொல்லுங்க, ஆப்பிள் பழம் என்ன நிறம்? சிவப்பு நிறம். வாழைப்பழம் என்ன நிறம்? மஞ்சள். திராட்சை பழம் என்ன நிறம்? ஊதா. அதே போல தோடம்பழம் செம்மஞ்சள். இப்போ இது என்ன செய்யட்டுக்குமெண்டா, இந்த டொஃபி இருக்குது. இந்த டொஃபின்ற இதில் முன்னுக்கு இருக்கிற பகுதியை நான் அதில் பிடிச்சி அதில் பகுதியில் இருக்கிற நிறங்களை வச்சு எங்களை நிறந்துட்டுக்குமா. நாங்கள் இப்போ நிறம் கொடுக்க போகிறோம். முதலாவதாக இருக்கிற டொஃபியோட நிறம் என்ன நிறம்? இந்த சிவப்பு நிறம். இந்த சிவப்பு நிறத்தோட கொண்டே அதை இணைக்கட்டுக்குமா. இந்த நிறத்தில் டொஃபி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இது என்ன நிறம்? நீல நிறம். இது என்ன நிறம்? பச்சை, ஊதா. இது மஞ்சள். சரியா? அப்ப நாங்கள் முதல் பார்த்தது நிறங்கள் பார்த்தனாங்களே என்ன நிறங்களும் ஒவ்வொரு பொருட்களுமா இணைச்சிருக்கிறோம். இப்போ என்ன பார்க்க போறோம்? இது பொருட்கள் இருக்குது. அந்தந்த நாங்கள் இணைக்கிறது முதல் ஒரே மாதிரியான பொருளை இணைப்போம். இது பொருட்களோட பொருட்களை கார் என்று சொன்னால் காரோட இணைக்க போகிறோம். வண்ணத்து பூச்சி என்றால் வண்ணத்து பூச்சியோட இணைக்க போகிறோம். சரியா? அப்போ வண்ணத்து பூச்சி இருக்குது. இந்த வண்ணாத்தி பூச்சியை இந்த வண்ணாத்தி பூச்சியோட இணைப்போம். பலூன் என்ன? இது பலூனோட இணைக்க போறோம். கார் என்ன நிற கார் இருக்குது? மஞ்சள் நிற கார் இருக்குது. அப்ப மஞ்சள் நிற காரை தேடணுமோ? இல்ல, காரை இணைக்க போறோம். தொப்பி, தொப்பியோட தொப்பியை இணைச்சிட்டோம். பூவோட பூவை இணைச்சிட்டோம். உடுப்பு என்ன? மேல் உடுப்போட மேல் உடுப்பை இணைச்சிட்டோம். அப்போ ஒத்த உருவங்கள் வேற வடிவங்களில் வேற நிறங்களில் காணப்பட்டிருக்கு. காரெல்லாம் அது மஞ்சள் நிறத்தில் இருக்குது, இது சிவப்பு நிறத்தில் இருக்குது. பூ வேற வடிவத்திலையும் வேற நிறத்திலையும் இருக்கு. ஆனால் அது என்ன? பூ. அதே போல் வண்ணத்து பூச்சி வேற வடிவத்திலையும் வேற நிறத்திலையும் இருக்குது. ஆனால் என்ன? அது வண்ணத்து பூச்சி தான். என்ன? அதே போல் பலூன் எப்படி இருக்குது? வேற நிறத்தில் இருக்குது. ஆனால் நாங்கள் என்னத்தோட இணைக்க போகிறோம்? வண்ணாத்தி பூச்சியோட இணைக்க போகிறோம். இதை பார்ப்போம். இதுவும் ஒரே மாதிரியான உருவக்களை இணைக்க போகிறோம். முதலாவதாக இருக்கிறது ஐஸ் பழம், அடுத்தது காளான், அடுத்தது ஒரு ஏபிசிடி போட்ட ஒரு பெட்டி, பலூன், ஆப்பிள். ஒத்த உருவங்களைத்தான் இதுவும் இணைக்க போகிறோம். அப்போ இந்த ஐஸ் பழம், சரியா? காளான், பலூன், ஆப்பிள். சரியா? ஒத்த உருவங்களோட இணைச்சிட்டோம். இதுவும் அதே போல தான் ஒரே மாதிரியான உருவங்கள். என்னென்ன பிராணிகள் இருக்குது? இதில் எறும்பு இருக்குது, ஆந்தை இருக்குது, மண்புழு இருக்குது, கோழி இருக்குது. என்ன? அடுத்தது பாம்பு இருக்குது. அப்போ இது என்ன செய்யணும்?
எறும்போட இணைச்சிருக்கிறோம். ஆந்தையோட இணைக்க போகிறோம். மண்புழுவோட இணைச்சிட்டோம். பாம்போட இணைக்க போகிறோம். இணைச்சிட்டோம். சரியா? இதுவும் ஒரே மாதிரியான உருவங்கள். என்னென்ன பிராணிகள் இருக்குது? பிராணிகளும் இருக்குது, வேற படங்களும் இருக்குது. வண்டு இருக்குது, பூ இருக்குது, ஒரு நாய்க்குட்டி ஒன்று இருக்குது, வண்ணத்து பூச்சி இருக்குது, முயல் இருக்குது, திரும்பவும் வேற வடிவத்தில் பூ இருக்குது. வண்டோட வண்டு, பூவோட இந்த பூவை நினச்சிட்டோம். சரியா? முயல். அதே போல் இந்த பூ வண்ணாத்தி பூச்சியை நினச்சிட்டேன். சரியா? இது என்ன? இது பூக்கள். என்ன இது? பூக்கள். பூக்களையும் இணைக்க போகிறோம். இதே மாதிரி இங்கே இருக்குது. மஞ்சள் நிற பூ, சிவப்பு நிற பூ, இதுவும் சிவப்பு நிற பூ. இது ஊதா நிற பூ, இதுவும் ஊதா நிற பூ. சரியா? நாங்கள் இதுக்கு முதல் பார்த்தது நிறங்கள், பிறகு பார்த்தது ஒரே மாதிரியான உருவங்கள். இனி நாங்கள் பார்க்க போகிறது வட்டம் போட போகிறோம். நாங்கள் போடுற உடுப்புகளை வட்டம் வரைய போகிறோம். இதில் இருக்குது என்னென்ன இருக்குது? நாங்கள் போடுற உடுப்பை மாத்திரம் வட்டம் போடுறது என்ன இருக்குது? மரம் இருக்குது, ஒரு பொம்மை ஒன்று இருக்குது, அதை விட ஆப்பிள் இருக்குது, வேறொரு வடிவம் இருக்குது. அப்போ நாங்கள் இப்போ எங்கள் உடம்பில் என்னென்ன உடுப்புகள் நாங்கள் போடுறோம்? நாங்கள் சட்டை போடுவோம், டிஷர்ட் போடுவோம், வேறு பாவாடை போடுவோம், வேறு ஜீன்ஸ் போடுவோம். என்ன? அப்போ இதில் நாங்கள் கண்டுபிடிச்சி போட போகிறோம். இதை எதை சுற்றி வட்டம் போட்டிருக்கணும்? இந்த பாவாடையை சுற்றி வட்டம் போட்டிருக்கணும். அடுத்தது இந்த உடுப்பு நாங்கள் போடுறோம். இது நாங்கள் போடுவோம், இது நாங்கள் போடுவோம். அதே போல் இந்த ப்ளவுஸும் போடுவோம். இது நாங்கள் போடுவோமல்லோ. இது எதுக்கு போடுறோம்? நாங்கள் கால்கள பாதுகாப்புக்காக போடுறது. என்ன இது? காலுறை. என்ன இது? எங்களோட கால்கள பாதுகாப்புக்கு போடுறோம். நாங்கள் இதெல்லாம் எதுக்கு போடுவோம்? எங்களோட உடம்பிட பாதுகாப்பும் எங்களோட உடம்பு என்ன பாதுகாப்புக்காக போடுறது. அதே போல் இதுக்கும் அதே மாதிரியான இது நாங்கள் போடுற அணிகிற உடைகளை வச்சு ஒத்த உருவங்களை இணைக்க போகிறோம். பச்சை நிறத்தில் இருக்கிற இந்த உடுப்பு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அடுத்தது கை இல்லாமல் ஒரு டிஷர்ட். என்ன இது? ஃபுல் கையோட இருக்குது, இது கை இல்லாமல். அடுத்தது அரை கையோட ஒரு ப்ளவுஸ். இது ஒரு டிஷர்ட். இது என்ன? இது ஸ்கர்ட், பாவாடை. என்ன இது? பாவாடை. நாங்கள் போடுற பாவாடை. சரியா? இப்போ பார்க்க போகிறோம், பொருத்தமானதை இணைக்க போகிறோம். சப்பாத்து இருக்குது. சப்பாத்தோட என்ன போடுவோம்? சப்பாத்தோட என்ன போடுவோம்? சாக்ஸ் போடுவோம். என்ன? சப்பாத்துக்கு சாக்ஸ் போடுவோம். பாவாடை என்று சொன்னால் என்ன போடுவோம்? ப்ளவுஸ். சரியா? தொப்பி போடுவோம், ஜீன்ஸ், ஷார்ட்ஸ். சரியா? இதை பார்ப்போம். இது இந்த நிஜ உருவங்கள நிழல் உருவங்களை காட்டியிருக்கு. சரியா?
சட்டை என்ன நாங்கள் போடுற உடுப்புகள நிஜமான உருவங்களோட நிழல் உருவங்களை காட்டியிருக்குது. இந்த சட்டை என்ன இது பெண் பிள்ளைகள் போடுற சட்டை. இதோட நிழல் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. சரியா? அடுத்தது இது ஒரு கீழே போடுற உடுப்பு என்ன நாங்கள் ஜீன்ஸ் என்ன கீழே போடுவோம். அது எங்கே இருக்குது? காலெல்லாம் மூடி போடுறது. இது ஆண்கள் அணியும் உடுப்பு. இது நாங்கள் குளிருக்கு போடுறது என்ன. அதே போல் இதுவும் குளிர் நேரங்களில் போடுவோம். இது டிஷர்ட். அப்போ இப்போ என்ன செய்ய நாங்கள் நிஜ உருவங்களோட நிழல்களை இணைச்சிருக்கிறோம். இதுவும் அதே போல தான். பெண் பிள்ளைகள் அணிகிற சட்டை எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. காட்சட்டை ஷர்ட் என்ன இது என்ன இது ஷர்ட். அடுத்தது ஷர்ட். இப்போ என்ன செய்ய போகிறோம்? இது முதல் உடுப்புக்கள் பார்த்தனாங்களே என்ன ஆடைகள் பார்த்தோம். இப்போ இலைகள் பொருத்தமான இலைகளை கண்டுபிடிச்சு இணைக்க போகிறோம். இந்த முதலாவதாக இருக்கிற இலை போல் எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இந்த இலை போல் எங்கே இருக்குது? 3 4. சரியா? இந்த இலை போல இங்கே இருக்குது. இது இதில் இருக்குது. இந்த இலை இங்கே இருக்குது. சரியா? 1 5 வரும், 4 3, 2 இதோட வரும். இதே போல் இந்த இலை இந்த வடிவத்தில் இந்த இலை இருக்குது. இந்த இலையின் வடிவத்தில் இந்த இலை காணப்பட்டிருக்கு. அதே போல் இந்த இலையின் வடிவத்தில் இலை இருக்குது. இது என்ன இருக்குது? இதில் மிருகங்களும் அவை வசிக்கிற வாழ்கின்ற இடங்களும் இருக்குது. என்னென்ன மிருகம் இருக்குது? ஒட்டகம், வேற ஒரு பறவை இருக்குது. என்ன? பென்குயின். என்ன? அடுத்தது என்ன இருக்குது? சிங்கம். அடுத்தது மீன் இருக்குது. மான் இருக்குது. என்ன இருக்குது? மான் இருக்குது. சிங்கம் எங்கே இருக்கும்? சிங்கம் மானும் எங்கே இருக்கும்? காட்டில் இருக்கும். சிங்கமும் மானும் எங்கே இருக்கும்? காட்டில் சிங்கத்தையும் மானையும் பார்த்துருக்கோம். அடுத்தது ஒட்டகம் எங்கே இருக்கும்? பாலைவனத்தில் இருக்கும். ஒட்டகம் எங்கே இருக்கும்? பாலைவனத்தில் இருக்கும். மீன் எங்கே இருக்கும்? தொட்டியில் இருக்கும். பென்குயின் எங்கே இருக்கும்? குளிர்மையான பனிப்பிரதேசங்களில் பென்குயின் வாழும். சரியா? அப்போ ஒட்டகம் எங்கே இருக்கும்? பாலைவனத்தில் இருக்கும். என்ன? சிங்கம் மானும் காட்டுக்குள்ளே இருக்கும். மீன் அழகான அழகான தொட்டிக்குள்ளே இருக்கும். பென்குயின் பனி பிரதேசங்களில் இருக்கும். இதில் பார்ப்போம் பிள்ளைகள், வேறுபட்ட உருவங்களை வட்டம் வரைய போகிறோம். இதில் முதலாவதாக இருக்கிறதுல எல்லாம் மிருகங்கள் இருக்குது. ஒரு படம் மட்டும் வேறுபட்டு இருக்குது. அது எந்த படம்? இந்த பூ. மற்றதெல்லாம் என்ன? மற்றதெல்லாம் என்ன? மிருகங்கள். அடுத்ததுல எல்லாம் வாகனங்கள் இருக்குது.
இது மட்டும் ஒரு மனிதன். என்ன இது எல்லாம் வாகனங்கள். இதில் இது வேறுபட்டு இருக்குது. அதே போல் நாங்கள் உண்ணுற உணவுகள் இருக்குது, எல்லாம் ஒரே மாதிரி. ஒன்று வேறுபட்டிருக்குது. அதில் என்ன வேறுபட்டிருக்குது? சப்பாத்தை சாப்பிடுவோமா? இல்லை. அப்போ அந்த சப்பாத்து வேறுபட்டிருக்குது. மற்றதெல்லாம் என்ன? நாங்கள் உணவாக உட்கொள்ளுற பொருட்கள். அடுத்தது பாருங்க, ஒரு பூனைக்குட்டி இருக்குது. மிகுதியெல்லாம் அழகான பூஞ்சாடிகளும் அழகான மரங்களும் இருக்குது. அப்போ இதில் எதை நாங்கள் சுற்றி வட்டம் போடணும்? இந்த பூனைக்குட்டியை தான் வட்டம் போடணும். ஏன்? இதில் இருக்கிற இந்த 4 பொருட்களும் ஒரே மாதிரியானவை. இது மட்டும் வேறுபட்டிருக்குது. அதே போல் இது நாங்கள் உணவுக்காக எடுத்துக்கொள்கிறது. என்ன இது? இது நாங்கள் உணவுக்காக எடுத்துக்கொள்கிறது. இது எதற்கு எடுக்கிற? நாங்கள் எங்களுடைய பாதுகாப்பு, காலினுடைய பாதுகாப்புக்கு. இது யார்? இது என்ன? எங்களை போல ஒரு மனிதன். இது நாங்கள் பிரயாணம் செய்கிறதுக்கு பாவிக்கிற வாகனங்கள். சரியா? அதே போல இதுலேயும் வேறுபட்டிருக்குது. இது என்ன? இது பழம். அதே போல் இது என்ன? இது பழம். இரண்டும் நாங்கள் எதுக்கு எடுக்கிறோம்? நாங்கள் சாப்பிட்றதுக்கு எடுப்போம். இது என்ன? இது ஒரு மிருகம். என்ன மிருகம்? குதிரை. அப்போ அது வேறு இல்லோ. அப்போ அந்த வேறுபட்டதை சுற்றி வட்டம் வரைய போகிறோம். இப்போ பார்ப்போம். இது என்ன? இது ஒரு கார். இது ஒரு செல்லப்பிராணி. இதுவும் ஒரு செல்லப்பிராணி. இது பூனை, இது நாய். அப்போ இது பூனை, இது நாய். இது என்ன? இது வாகனம். என்ன? இது ஒரு வாகனம். அப்போ இது எல்லாம் வேறுபட்டிருக்குது. அது ரெண்டும் ஒன்று. அதே போல் 3வதுல பாருங்க, இவரும் விளையாடுறார், இவரும் விளையாடுறார். அப்போ 2 பேரும் ஒரே மாதிரியான வேலையை செய்யணும். ஆனால் இது என்ன? இது உடுப்பு. அப்போ இது தானே வேறு. என்ன? இது வேறு. அதே போல் இதுக்கும் நாங்கள் சாப்பிட்றதுக்கு எடுக்கிறது, இதுக்கும் சாப்பிட்றதுக்கு எடுக்கிறது. இது என்னதுக்கு எடுப்போம்? எங்களுடைய துணிகளை சுத்தமாக நீட்டாக வச்சுக்கிறதுக்கு எடுப்போம். இதில் என்னென்ன பொருட்கள் இருக்குது? சுத்தியல் இருக்குது, கொப்பி இருக்குது, வேற க்ளூ கம் இருக்குது, புத்தக பேக் இருக்குது, கத்திரிக்கோள் இருக்குது, பென்சில்கள் இருக்குது, அதை விட சின்ன சின்ன டாய்ஸ் இருக்குது. என்ன? விளையாட்டு கார் இருக்குது, விளையாட்டு யானை இருக்குது, இந்த வாடி இருக்குது. இதில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், நாங்கள் பாடசாலைக்கு எங்களோட முன்பள்ளிக்கு கொண்டு போகிற பொருட்களை எடுக்க போகிறோம். வட்டம் போட்டு எடுக்க போகிறோம். அப்போ நாங்கள் இப்போ விடியலை ஸ்கூலுக்கு போயக்குள்ள எங்களுக்கு என்ன தேவை? முதலாவது என்ன எடுப்பீங்கள்? புத்தக பேக் வேணும். என்ன வேணும்? புத்தக பை வேணும். இது என்ன? இது க்ளூ கம். என்ன? நாங்கள் என்னத்துக்கு பாவிக்கிறோம்? நாங்கள் ஒட்டுறதுக்கு பாவிப்போம். இது என்ன? இது கத்தரிக்கோள். இது எதுக்கு பாவிப்போம்? வெட்டுறதுக்கு. என்ன? பேப்பர்களை வெட்டுறதுக்கு. இது என்ன? இது அங்கே படிக்கிற புத்தகம். இது நிற பென்சில்கள். இது எழுதுறதுக்குரிய பென்சில்கள். நான் இப்போ வட்டமிட்ட பொருட்கள் எல்லாம் எதுக்கு நாங்கள் எடுக்கிறது? நாங்கள் பாடசாலைக்கு கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு தேவையான பொருட்களை
நாங்கள் வட்டமிட்டு எடுத்துட்டோம். சரியா? மிகுதியாக இருக்கிறது எல்லாம் என்ன? அதெல்லாம் பாடசாலைக்கு தேவையில்லாத பொருட்கள். அப்போ புத்தக பை வேணும், ஒட்டுறதுக்கு க்ளூ வேணும், வெட்டி எடுக்கிறதுக்கு கத்தரிக்கோல் வேணும், நாங்கள் எழுதுறதுக்கு கொப்பி பென்சில்கள் வேணும். சரியா? அதே மாதிரி இதுக்கும் அப்படித்தான். இந்த பேக்குக்குள்ளே போட போகிறோம். இந்த பென்சிலை தூக்கி போடுவோம் பேக்கில். ஸ்கூல் கொண்டு போகிறது தேவையല്ലോ. இந்த கத்திரிக்கோலையும் இந்த பேக்கில் போடுவோம். இந்த பென்சிலையும் இந்த பேக்குக்குள்ளே போடுவோம். வேறு என்ன போடணும்? இந்த பேக்கில் இந்த கொப்பிகளை போடணும், இந்த ரூலரை போடணும். இதெல்லாம் எங்களுக்கு பாடசாலைக்கு கொண்டு போகிறதுக்கு தேவையான பொருட்கள். சரியா? அப்போ நாங்கள் பாடசாலைக்கு கொண்டு போகிற பொருட்களை நாங்கள் தெரிஞ்சு எடுத்துட்டோம். ஏன்னா முதலும் எடுத்து நாங்கள் அப்போ நாங்கள் பாடசாலையை கொண்டு போகிறதுக்கு என்னென்ன தேவைன்னு எடுத்துருக்குறோம். முதல்ல என்ன பார்த்து நாங்கள் நிறங்கள் பார்த்து நாங்கள் என்ன எங்களுக்கு தெரிந்தது 7 நிறங்கள். என்னென்ன நிறங்கள்? பச்சை நிறம். பச்சை நிறம் நாங்கள் இங்கே பார்த்துருக்குறோம். எங்களை சுற்றி உள்ள சூழல் எல்லாம் பச்சை நிறத்தில் இருக்கும். அடுத்தது மஞ்சள் நிறம் தெரியும். மஞ்சள் நிறத்தில் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? மாம்பழம் சாப்பிடுவோம், வாழைப்பழம் சாப்பிடுவோம். அடுத்தது சிவப்பு நிறம். சிவப்பு நிறத்தையும் நாங்கள் பார்த்துருக்குறோம். நீலம், என்ன வெள்ளை, வேற கருப்பு, ஊதா நிறம் பார்த்துருக்குறோம். சரியா? அப்போ நிறங்களை பார்த்து நாங்கள் நிறங்களுக்கு பொருத்தமானதை இணைச்சு நாங்கள். அதே போல் நாங்கள் அணிகிற ஆடைகள் என்னென்ன ஆடைகள் அணிகிறதுண்டு ஆடைகளை பொருத்தமான ஆடைகளோட இணைச்சிருக்கிறோம். சரியா? இறுதியாக இலைகள் பார்த்து நாங்கள் அதை விட நாங்கள் பாடசாலைக்கு கொண்டு போகிற பொருட்களை நாங்கள் கண்டுபிடிச்சி அதை கொண்டு போகிறோம். என்னத்துக்கு கொண்டு போவோம்? ஒரு பேக்கில் கொண்டு போவோம். என்ன அப்போ அப்படியான பொருட்களையும் இணைச்சு நாங்கள் இந்த பயிற்சி செய்திருக்கிறோம். சரியா பிள்ளைகள்? இன்றைக்கு இதோட இந்த வகுப்பை நிறைவு செய்வோம். சரியா? அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது நன்றிகள். பாய் குட்டீஸ். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.